தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி பங்கீடு என்பது நாளை இறுதியாக வாய்ப்பிருப்பதாக முக்கிய செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் சங்கரன் இணைந்திருக்கிறார். சங்கரன், வணக்கம். இந்த தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த யாரெல்லாம் தமிழகம் வர இருக்கிறார்கள்? நாளை இந்த அறிவிப்பு எவ்வாறாக இருக்க போகிறது? நிலவரம் என்ன? வணக்கம் அஞ்சலி. தமிழகத்துல சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிப்பு மார்ச் முதல் வாரத்துல வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் என்பது இன்று துவங்கி இருக்கிறது. இதற்கு மார்ச் 5ஆம் தேதி வரை கால அவகாசம் இருக்கிறது. இந்த சூழல்ல மத்திய அமைச்சரும் தமிழகத்திற்கான மேலிட பார்வையாளருமான திரு பியூஷ் கோயல் நாளை சென்னை வருகிறார். நாளை அவர் வரும்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை இறுதியடைந்து நாளையோ அல்லது அடுத்த ஒரு சில தினங்களுக்குள்ளாகவோ அறிவிப்பு வெளியாகும் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக பிரதமர் மோடி தமிழகத்தில் 2 இடங்களில் அவர் கலந்து கொள்ளக்கூடிய பொதுக்கூட்டங்கள் மார்ச் 1ஆம் தேதியும் அதைத் தொடர்ந்து மற்றொரு தேதியிலும் அவர் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. எனவே அதற்கு முன்னதாக இந்த தொகுதி பங்கீடு என்பது முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு பணிகள் நடந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏற்கனவே இந்த அதிமுகவிற்கு கிடைக்கக்கூடிய 2 ராஜ்யசபா இடங்களில் ஒரு இடம் பாமகவிற்கு வழங்கப்படும் என்று ஏற்கனவே தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த ஒரு சில தினங்களுக்குள்ளாகவே இந்த ராஜ்யசபாவில் அதிமுகவிற்கான 2 இடங்கள் யாருக்கு என்பதை அறிவிக்க வேண்டிய ஒரு சூழல் எழுந்திருக்கிறது. எனவே இந்த 2 இடங்கள் யார் யாருக்கு என்ற அறிவிப்பை அதிமுக வெளியிடும் போது கூடவே சேர்த்து சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான ஒவ்வொரு கட்சிக்கும் எத்தனை இடங்கள் ஒதுக்கீடு செய்வது என்ற அறிவிப்பும் வெளியாகுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அக்கட்சி கூட்டணி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எனவே நாளை கோயல் சென்னை வந்ததும் இது தொடர்பான பணிகள் எல்லாம் வேகம் எடுக்கும், விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அஞ்சலி, உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.